சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவார், சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தில் கொள்வார். கண்டேன் சீதையை என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணை மிகு ராம பக்தன் ஆஞ்சநேயன் பெருமை இது. அஞ்சனை மைந்தன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்ற ராமபாணம் போலவே ராட்சசர் மனை நோக்கி ராஜ கம்பீரத்தோடு ராமதூதனும் விருந்தே சென்றான். அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே. வானவர்கள் தானவர்கள் வருணாதி தேவர்கள் வழியெல்லாம் நின்று பூமாரி பொழிந்தனரே. மைனாக பர்வதம் மாருதியை உபசரித்து மாருதியும் மைனாகத்தை திருப்தி செய்து சிறுசியை வெற்றி கொண்டு சிம்கியை வதம் செய்து சந்தோஷமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சேர்ந்தான். இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கலக்கினான். அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமெங்கும் தேடியே அசோகவனத்தில் கண்டான். சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான். ராவணன் வெகுண்டிட ராட்சசிட வைதேகி கலங்கிட வந்தான் துடைக்க கனையாழியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்ற சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கன் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தான். பிரம்மாஸ்திரத்தினால் பிடிந்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீவாலுக்கென்றான். வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர். அரக்கனின் நகந்தையை அழைத்திட்ட அனுமனும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக் கொண்டான். ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயர் தாவி வந்தார். அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தார். ஆறாத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் கைகூப்பி கண்டேன் சீதை என்றார். வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூடி சொல்லின் செல்வன் ராமனிடம் சூடாமணியை கொடுத்தார். மனங்கணிந்து மாறுதே மார்போடு அணைத்த ராமர் மைதிலியை செருமீட்க மருகனும் சித்தமானார். ஆழ்கடலில் அற்புதமாய் அலைகட்டி படைகள் சூழ அனுமனும் லக்குவனும் உடன் வர புறப்பட்டார். அழித்திட்டான் ராவணனை ஒழித்திட்டான் அரமத்தை. அன்னை சீதா தேவியை செருமீட்டு அடைந்திட்டார். அயோத்தி சென்று ராமர் அகிலம் ஆட்சி செய்தார். அவனை சரணந்தோர்க்கு அவனருள் என்றென்றும் உண்டு. எங்கெங்கு ரகுராம கீர்த்தனமோ அங்கங்கு சிறைமேல் கரங்குவித்து மனமுருகி நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி கீர்க்கும் பரிபூர்ண பக்தரே ஸ்ரீ ஆஞ்சநேயா உன்னை படிக்கின்றோம். பன்முறை உன்னை படிக்கின்றோம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆறு ஏகி அஞ்சிலே ஒன்று வைத்த அணங்கை கண்டாயிராரோடு அஞ்சிலே